சுப்பிரமணியபுரம். எனக்கு கோவம் வருதா? கோவம் தான் நினைக்கிட்டு வா. வாடா. அந்த பக்கம் இனிமே வந்தா உன் பையனுக்கு நீ தான் கொல்லி வைக்க வேண்டி வரும் சொல்லிட்டேன். டைம் ஆயிடுச்சுதான். நான் வேற ஏதாவது ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். நிறைய தெரியும். பெரிய முதலாளியோட நிலைமையை வச்சு பரந்தாமனும் நீங்களும் சேர்ந்து பிளாக்மெயில் பண்ணது கூட தெரியும். ஓ, அவ்வளோ விஷயம் தெரியுமா? நீங்க யாருன்னு சொல்லலையே. நான் இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க தோட்டக்காரன். தோட்டக்காரன் சொல்றீங்க? எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நம்புற மாதிரி இல்லையே. நான் அப்படித்தான். ஒரு இடத்துக்கு வேலைக்கு வரும்போது அந்த வீடு, அங்க வந்து போறவங்க, இப்படி எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்குவேன். அதுவும் உங்களை பத்தி நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா நீங்க தானே எங்களுக்கு சம்பள லிஸ்ட் போடுறவங்க. இவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கா? இப்ப கூட உள்ள நியூ இயர் பொங்கலை பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல? ஓ, அதெல்லாம் கவனிச்சிங்களா? பெரிய ஆள் தான் நீங்க. நான் வேலை செய்யறது தோட்டத்துல தான், ஆனா என் காது வீட்டுக்குள்ள தான் இருக்கும். சரி, அதை விடுங்க. போனஸ் லிஸ்ட்ல நம்ம பேரையும் சேர்த்துக்குங்க. கண்டிப்பா. சரி, இவ்ளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு ஜேஎம்டி எங்க இருக்காருன்னு தெரியுமா? அதாங்க தெரியல. நானும் மண்டையை பிச்சுக்கிறேன். அவரை யாரோ கடத்தி வச்சுக்கிட்டு பணம் கேட்டு மிரட்டுறதா கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படியா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. எனக்கும் கன்ஃபார்மா தெரியாது. அதான் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். உங்களுக்கும் தெரியாதுங்களா? சரி, விடுங்க. சரி, ஓகே, நான் புறப்படுறேன். ஆஃபீஸில் எனக்கு நிறைய வேலை இருக்கு. புறப்படுங்க. நான் சொன்ன அந்த போனஸ் மேட்டரை மட்டும் மறந்துடாதீங்க. என் பேரு அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். உங்கள் நம்பர் கொடுங்க. சொல்லுங்க. 999334. ஓகே. தம்பி, ஏன்பா அந்த ஹேமா கிட்ட நீ என்ன பேசிட்டு இருந்த? அதுவா, என் சம்பளம் போனஸ் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அவங்க தானே சம்பள லிஸ்ட்டு போடுறவங்க. ஓஹோ, இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அதை தானே முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். பார்க்குற வேலைக்கு சம்பளம் வேணும்ல. விவரமான ஆளுதான். சரி, பின்கேட்டுக்கு வா, சாப்பாடு தரேன். நீங்கள் வத்த குழம்பும் வாழைக்காய் வறுவலும் செஞ்சுருக்கீங்க. அது நமக்கு செட் ஆகாது. அட, இதெல்லாம் நீ கவனிச்சிட்டியா? முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கவனிக்கிறது நம்ம பழக்கம். சின்ன வயசுல இருந்து அப்படிதான். சரி, என்ன சாப்பிட போற? பக்கத்துல போய் பிரியாணி சாப்பிட போறேன். பேஷா சாப்பிட்டுக்கோ, நான் வரேன். வாங்க டாக்டர். வணக்கம் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் ஜெயக்குமார், நீங்களும் உங்க டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்த ப்ரெஷர்ல தான் இந்த ஆட்டாப்சி சீக்கிரம் நடந்தது. செத்து போன நிஜந்தன் உங்களுக்கு வேண்டியவரா? ஆமா டாக்டர், ரொம்ப வேண்டியவர். கோபால், உங்க கிண்டலை கொஞ்சம் அடக்குங்க. நிஜந்தன் ரொம்ப நல்லவர் சார், பெரிய எழுத்தாளர். அப்படியா? அதான் யோசிச்சேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு. பாவம், ரொம்ப கோரமான விசித்திரமான சாவு. மரணம் எதனால நடந்திருக்கு? என் லைஃப் டைம்ல இப்படி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை. எவ்வளவோ கொடூரமான பாடிக்கெல்லாம் நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கேன். ஆனா இது அன்பிலீவபிள். இது கொலைதானா டாக்டர்? கொலை செய்யப்பட்டு உயிர் போச்சாங்கிறத கன்ஃபார்ம்டா சொல்ல முடியல. ஏன்னா மரணம் நடந்த விதம் அப்படி இருக்கு. டாக்டர், அவன் வீட்டு மேல கழுகு வந்து உட்காந்துச்சு. அப்பவே ஊரை விட்டு போயிருந்தா அந்த ஆள் இப்படி கொடூரமா செத்துருக்க மாட்டான் டாக்டர். என்ன கழுகு? எனக்கு புரியலையே. டாக்டர், சுப்பிரமணியபுரம் ஊர்ல ஒரு சாபம் இருக்கு. அந்த ஊர்ல யார் வீட்டு மேலேயாச்சும் கழுகு வந்து உட்காந்தா 48 நாளைக்குள்ள அந்த வீட்டில் ஒரு ஆளு அகால மரணமாய் செத்துருவாரு. ஓ, இவன் 2வது கேஸ். ஓ, ஐ சி.
ஆனா கழுகு கொத்துன மாதிரியோ இல்ல சதை கிழிஞ்ச மாதிரியோ அவர் உடம்புல எந்த அடையாளமும் இல்ல சார். இந்த சாவு வேற மாதிரி இருக்கு. ஒரு மனுஷனை இப்படியும் கொல்ல முடியுமான்னு நினைச்சு கூட பார்க்க முடியல சார். அப்படி என்ன சார் நடந்திருக்கு? சாகிறதுக்கு முன்னாடி அவர் எதையோ பார்த்து ரொம்ப பயந்துருக்கிறாரு. அவர் இதயம் பயத்துல ஏராளமான ரத்தத்தை பம்ப் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. அந்த ஸ்ட்ரகிள்ல மூளைக்கு போற ரத்த குழாய் வெடிச்சிருக்கு. ஆனா அவர் அதனால சாகல. அப்புறம் அதுக்கப்புறம் அவருடைய பயாலஜிக்கல் கிளாக் கொஞ்ச நேரம் துடிச்சிருக்கு. ஆனா அடுத்து நடந்திருக்கிற விஷயம் ரொம்ப அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. என்ன டாக்டர் நடந்துச்சு? அவர் உடம்புல ஓடுற சுத்த ரத்த குழாய் மொத்தமா வெடிச்சிருக்கு. அதே நேரத்துல அசுத்த ரத்த குழாய் உறைஞ்சு போயிருக்கு. உடம்புல இருந்த ரத்தமும் உறிஞ்சப்பட்டிருக்கு. அது சாத்தியமே இல்லாத விஷயம். இது எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. மத்தபடி கேஸ் டீடைல்ஸ் ஃபுல்லா இந்த ரிப்போர்ட்ல இருக்கு, படிச்சு பாருங்க. சரி டாக்டர், நிஜேந்தன் பாடி கொஞ்ச நாள் மார்ச்சுவரியிலே இருக்கட்டும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொன்னீங்கன்னா ஏற்பாடு பண்ணிடலாம். ஏன் பாடியை யாரும் கேட்டு வரலையா? அவரை பத்தின டீடைல்ஸ் இன்னும் முழுசா கிடைக்கல. ஓகே, பாடியை இங்கே வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். அது இங்க இருக்கிறதுல இன்னொரு வசதியும் இருக்கு. ஒரு மனுஷனோட வித்தியாசமான சாவு எப்படி இருக்கும்னு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் எடுக்க யூஸ் ஆகுன்றீங்களா சார்? கோபால், என்னப்பா இதெல்லாம்? யதார்த்தமா கேட்டேன் சார், இது தப்பா? நான் அதுக்காக சொல்ல வரல. பெக்யூலியர் கேஸா இருக்கிறதுனால தேவைப்பட்டா மறுபடியும் ஆட்டோப்சி பண்ணலாம். ஓகே, எனக்கு இன்னைக்கு 6 ஆக்சிடென்ட் கேஸ் இருக்கு, நான் போகணும். வரேன். ஓகே டாக்டர். ஓகே சார். சரி சார். அப்பா, நிஜேந்தன் சார் மேலே இருக்க பாசனால நான் கொஞ்சம் அவசரப்பட்டு அந்த பரமேஸ்வர பாண்டியன் மேலே கோவப்பட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. அத்தை, அப்பாட்ட சொல்லுங்க அத்தை. அண்ணே, அதான் செஞ்ச தப்பு உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறான்ல, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அண்ணே. நான் சரின்னு சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன? நமக்குள்ள இப்ப இதெல்லாம் எதுக்கு? அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். அடுத்து நடக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான்ப்பா. நிஜத்தன் சாவுக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி யாரா இருந்தாலும் உள்ள தள்ளி தண்டனை வாங்கி கொடுக்கணும். வாத்தியாரையா, என்ன வாத்தியார, வீட்டுக்கு வந்தவங்கள உட்காருன்னு சொல்ல மாட்டீங்களா? இதுதான் உங்க பண்பாடா? பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதை யாருக்கிட்ட காட்டணுமோ அவங்கள்ட்ட கரெக்டா காட்டும். நம்ம விஷயம் இருக்கட்டும், அதெல்லாம் நமக்குள்ள அப்புறம் பேசிக்கலாம். ஏன்பா சேகரு, நீ பண்றது உனக்கே நியாயமா? உனக்கும் அந்த வீட்டுக்கும் 1000 இருக்கலாம். அதுக்காக பரமேஸ்வர பாண்டியன் கிட்ட போய் தகராறு பண்ணுவியா? அது என் சொந்த விஷயம், அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. செய்யறது தப்பா இருந்தா யாரா இருந்தாலும் கேட்கதாப்பா செய்வாங்க. என்ன வாத்தியாரையா, பையனுக்கு புத்தியெல்லாம் சொல்றது இல்லையா? கண்டிக்க வேண்டியதெல்லாம் கண்டிச்சாச்சு, புத்தி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நாங்க வேற விஷயம் பேசிட்டு இருக்கோம், அதை நீங்க கலர வேண்டாம். போலீஸ்க்கு நாமளும் நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும்பா. செய்வோம். விஜயந்தனுக்காக நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஆமா சேகர், கழுகு உக்காந்துருச்சு, ஜாக்கிரதையா இருப்பான்னு சொல்லியும் விஜயந்தன் கேட்கவே இல்லை. அவன் தான் கடமையை செஞ்சே தீருவேன்னு செஞ்சான். நாம அவனுக்கு நீதி கிடைக்க ஆதரவா இருக்கிறது தான் நியாயம். எப்படி ஊர்வலம் போலான்றீங்களா? அவருக்காக அறவழியில போராட நாங்க தயாரா தான் இருக்கோம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியாததால ஒன்னும் செய்ய முடியாம தவிக்கிறோம். இந்த ஊரே அப்படித்தானே இருக்கு. நிஜேந்தன் விஷயத்துல உண்மை தெரியணும்னா நமக்கு கடவுளுடைய அனுகிரகம் வேணும். அதுக்காக ஒரு சிறப்பு பூஜை பண்ணலாமான்னு கூட யோசனை பண்றேன். தாராளமா செய்யுங்க குருக்களே, எப்பன்னு சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து முருகனை வேண்டிக்குவோம். இல்லாத முருகன் கிட்ட என்ன வேண்டி என்ன பிரயோஜனம் இருக்கு? கடவுள் கோயில்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல,
அவர் தூண்லும் இருப்பாரு துரும்புலையும் இருப்பாரு. மனசார வேண்டிட்டு கூட்டு பிரார்த்தனை பண்ணா அதுக்கு பலன் நிச்சயமா இருக்கும். ஐயா, நீங்க பூஜைக்கு தேவையான ஏற்பாடை பண்ணுங்க. ஊர்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டு பிரார்த்தனை பண்ணோம்னா நிச்சயமா பலன் இருக்கும். சரி. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க உட்காருங்க. சரிங்க சார். என்னப்பா சேகர், அந்த பரமேஸ்வர பாண்டியனோட ஆளுங்க ஒன்னு அடிச்சாங்களாமே, என்னாச்சு? அட அது ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டான். அதனால கொஞ்சம் தகராறாகி ஒருத்தர் தள்ளிக்கிட்டு கை கலப்பாயிப்போச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பரமேஸ்வர பாண்டியன் மேல புகார் கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். வேண்டாம் சார், அதில் என் பக்கமும் தப்பு இருக்கு. அந்த பிரச்சனையை கிளற வேண்டாம். நம்ம நிச்சயத்தான் சார் சாவுக்கு காரணமானவங்களை முதல்ல கண்டுபிடிப்போம் சார். அது அவ்வளோ ஈஸியாக நடக்கிற காரியமா தெரியல சேகர். என்ன சார் ரொம்ப நம்பிக்கையெல்லாம் பேசுறீங்க? பிரேத பரிசோதனை முடிஞ்சிடுச்சா? பிரேத பரிசோதனை என்னதான் சொல்றாங்க? முடிஞ்சு ரிப்போர்ட் வந்துருச்சு சார். ஆனா இப்படி ஒரு சாவை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கிறதுனே புரியல. அவனோட சாவுல அப்படி என்ன சிக்கல் நிறைஞ்சிருக்கு? நிஜேந்தன் சாகிறதுக்கு முன்னாடி எதையோ பார்த்து பயந்துருக்காரு. அதனால மூளைக்கு போற ரத்த குழாய் வெடிச்சிருக்கு. அவர் உடம்புல இருக்கிற சுத்த ரத்த குழாயெல்லாம் வெடிச்சிருக்கு. அசுத்த ரத்த குழாயெல்லாம் உறைஞ்சு போயிருக்கு. இது எப்படி நடந்திருக்குன்னு அடாப்சி பண்ண டாக்டருக்கே புரியல. ரிப்போர்ட்டை ஸ்பெஷலிஸ்ட் அனுப்பி செகண்ட் ஒப்பீனியன் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் ரிப்போர்ட் தர முடியும்ட்டாரு. ஓஹோ, அப்போ நிஜந்தனை யாரும் அடிக்கவோ காயப்படுத்தவோ இல்லையா? அவர் மரணம் எங்க நடந்துச்சு, அந்த பாடி எப்படி ஊருக்குள்ள வந்துச்சு, அதுக்கு எந்த தடயமும் இல்லை சார். அப்போ இந்த கேஸ் என்னதான் சார் ஆகும்? அதான் புரியல சேகர். ஒரு தடயமும் இல்லை, ஆதாரமும் இல்லை, சாட்சியும் இல்லை. எங்க போனாரு, என்ன நடந்துச்சு, எல்லாமே பெரிய மர்மமா இருக்கு. பகவானே, என்ன சோதனை இது? ஒருத்தருடைய சாவு இப்படியா நடக்கணும்? சாபம் முடிச்ச ஊருக்கு வந்து இப்படி ஆயிட்டாரு. அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கேஸ் கூட போஸ்ட்மார்ட்டத்துல கொலைதான் தெரிஞ்சது. ஆனா நிஜந்தனோட மரணம் எல்லாரையும் உலுக்கி வச்சிருக்கு. அப்போ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரிப்போர்ட்டை வேற யாருக்காச்சும் அனுப்பி என்ன ஏதுன்னு கேட்க போறீங்களா சார்? ஆமா சார், அப்படிதான் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சார் சொல்லுங்கயா. நிஜந்தன் சொந்தக்காரங்களுக்கு தகவல் சொல்லியாச்சா? அவருக்கு அந்த மாதிரி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் பெட்டியில இல்ல லேப்டாப்ல ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்கணும். லேப்டாப்ல என்ன இருந்துற போது? ஒருவேளை ஏதாவது போட்டோ கிட்ட இருக்கலாம் இல்லையா? ஐயா, நிஜந்தன் உங்க வீட்டுல தானே தங்கி இருந்தாரு? ஆமா சார். அவரோட பொருட்கள் எல்லாம் உங்க வீட்டுல தானே இருக்கு? இருக்கு சார். நான் அப்புறமா வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். சரி. எனக்கு இப்போ ஸ்டேஷன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஆக்சுவலா நிஜந்தன் சாவு மர்மத்தையும் சேகருக்கும் பரமேஸ்வர பாண்டியனும் நடந்த சண்டையை பத்தி விசாரிக்க தான் வந்தேன். சேகர், நீங்க அவர் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதை நான் பாத்துக்கிறேன் சார். அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பத்தி ஏதாச்சும் விவரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தகவல் சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன் சார். ஒரு நல்ல மனுஷன் செத்துருக்கான், இதை சும்மா விட முடியாது. நந்தவனத்திலோராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி உடைந்தவன் உதிரத்தில் உண்மை சொட்டும். ஓயாமல் தேடு பதிலும் கிட்டும். கனவிலும் நினைவிலும் காரணம் கேளு. கிணத்தில் கிடந்தாலும் நிஜம் வரும் பாரு. நிஜந்தனின் நிஜம் வரும் பாரு. நீ பாரு, நிஜந்தனின் நிஜம் வரும் பாரு. என்ன சார் அவர் சொல்றாரு? நிஜந்தனோட சாவுல உண்மை தெரிய வரும்னு சொல்றாரு. ஓ சரி சார். சரி, நான் கிளம்புறேன். வாங்க. வரேன். வர்றேன் சார்.
ராகவ் சார் பத்திரமா திரும்பி வந்தா முருகனுக்கு பால் குடம் எடுக்கிறதா வேண்டியிருக்கேன். அந்த முருகன் உன்னை கைவிடவே மாட்டாமா. ஆனா அவரு ரொம்ப சோதிக்கிறாருன்னு. நல்ல பக்தர்களோட விளையாண்டு பக்தியை சோதிக்கிறது தானே அவருடைய பவரே. மாணிக்கொண்ணே, சொல்லுமா. அந்த கால் டாக்ஸில வந்த டிரைவர் ஒருத்தனை அடையாளம் சொன்னாரே, ஞாபகம் இருக்கா? ஓ, நல்லா இருக்கேம்மா. அவன் கையில கூட ஏதோ நங்கூரம் தொங்குற மாதிரி ஒரு பிரேஸ்லெட் போட்டிருந்தான்னு சொன்னாங்களே. அவன் நம்மள ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன். அப்படியா? இருமா, அவன் நம்மள தான் ஃபாலோ பண்றானான்னு பார்ப்போம். இருமா. அவனை காணுங்கம்மா. பின்னாடியே வந்தானே, நான் பார்த்தேன். எதுக்கும் நான் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்துட்டு வரேன். போங்க. யாரையும் காணுங்க. அவன் நம்மள ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறமா. ஆமாண்ணே, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பயந்துட்டேன். அதனால என்னம்மா, நாம எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கிறது தப்பே இல்லை. அன்னைக்கு ரோட்ல பார்த்தப்பவே பிடிச்சிருக்கணும். அவன் நம்மள ஃபாலோ பண்றவனா இருந்தா ஏதாச்சும் போக்கு காட்டிட்டு திரும்ப வருவான். கவனமா பிளான் பண்ணி அவனை நாம பிடிச்சிடணும். அவன் மட்டும் கையில கிடைச்சான், நேரா ருத்ரா சார் கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாமா. அப்புறம் போலீஸ் அடிக்கிற அடியில அவன் உண்மையை கக்கிடுவாமா. கார்த்திகா, நீ வாமா, வா போலாம். சரியா? வா. எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்குல்ல? எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. ஏய், இந்த லோட்ல ஏத்தியாச்சாடா? ஏத்திட்டு இருக்கேண்ணா. ஏத்துறேன் போல. ஏத்திறேண்ணா. உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க தோட்டத்தில் இருக்கிறதா சொன்னாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அண்ணே, நம்ம கிட்ட என்ன பேச போறாரு? செத்து போன நிஜம் தான் சாவில் ஏதோ மர்மம் இருக்கு போல இருக்கு. ஒன்றும் பிடிபட்டிருக்காது. அதான் நம்மகிட்ட கருத்து கேட்க வந்திருக்காரு. அப்படியா சார்? இல்லை, இல்லவே இல்லை. நான் பேச வந்தது வேற விஷயம். என்ன விஷயம் சொல்லுங்க. நிஜேந்தனை பத்தி உங்ககிட்ட பேச வந்த சேகரை அடிச்சு உதச்சி அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணானா? அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஆமா, அடிச்சேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன சார் திமிரா பேசுறீங்க? இனிமே எப்பவும் அப்படித்தான் தெளிவா திமிரா தான் இருப்போம். சார், நான் உங்ககிட்ட பேசல. நீங்க குறுக்க வராதீங்க. சேகரை அடிச்சிங்க. அவனெல்லாம் கொல்லாம விட்டதே தப்பு. சரி, அவன் நிலத்துல கழுகு உட்காந்துருச்சு. அந்த நிஜேந்தனும் போயிட்டான். பின்னாடியே இவனும் போயிட்டு வந்தான். அவனை நான் சும்மா விட்டேன். என்ன சார் என்கிட்ட கொண்டுடலாம் பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். உங்களால என்ன பண்ண முடியும்? ஓடிப்போய தண்ணியை போட்டு வந்து பெரிய மனுஷன் கூட பார்க்காம என் வீட்டில் வந்து கண்ணாமண்ணான்னு பேசிட்டு இருக்கான். என் பசங்களாம் பார்த்துட்டு சும்மா இருப்பானுங்களா? அதான் 4 சாத்தி கொண்டு போய் வீட்டில் போட்டு வந்துட்டானுங்க. அவனை அடிக்கிற ரைட்ஸ்ல உங்களுக்கு இல்ல பாண்டியன். அப்போ என் வீட்டுக்கு வந்து கத்த ரைட்ஸ் அவனுக்கு இருக்கா? ஏன் சார் பேசி அனுப்பியிருக்கலாம்ல? அவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது சார். விசுவாசம். இந்த பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் சும்மாவே வம்பிழுக்கிறவன். என் வீடு தேடி வந்து ஒருத்தனை வம்பிழுத்துட்டு இருப்பான். வாய் கூசாம நான் தான் நிஜந்தனை கொன்னேன்னு சொல்லுவான். நானே நிஜந்தான் என்கிட்ட இருந்து மிஸ் ஆயிட்டானு காண்டில் இருக்கேன். அவங்ககிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்த நான் என்ன அகிம்சாவதியா?
அசுரன் புரிஞ்சுதா? வேணாம் சார், ரொம்ப ஓவரா போறீங்க, அது நல்லதுக்கு இல்ல. நீங்க தான் என் விஷயத்துல ஓவரா தலையிடுறீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்லை. பயமுறுத்துறீங்களா? ஆமா, பயமுறுத்த தான் செய்யறேன். சேகர், வாத்தியார், செத்து போன நிஜம்தான். இவங்க யாருக்காவும் நீங்க என்கிட்ட மோதாதீங்க. நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பணமும் செல்வாக்கு இருக்கிற தைரியத்துல பேசாதீங்க, அது ரொம்ப நாள் இருக்காது. என்ன சார் சாப்பிட்றீங்களா? அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த சுப்பிரமணியபுரம் என் கோட்டை. இந்த ஊர்ல இருக்கிற கொடுங்கோல் மன்னனா என் கூட வந்தா பேசாம விட்டுருவேன். என்ன பகச்சா கொன்றுவேன். விஸ்வாசம், வாங்க போலாம். என்கிட்ட திமிரா பேசுறியா? உன் கொட்டத்தை அடக்குறேன்டா. கேளுங்க பிஏஓ, அவனுங்க அந்த பிரச்சனையில் பிஸியாக இருக்கும்போது நாம கவனமாக காய நகர்த்தி அந்த சேகர் நிலத்தை முதல்ல கைப்பற்றணும். பெரிய பிசினஸ் அசைன்மெண்ட்ல இருக்காரு சார். அதை அச்சீவ் பண்ணிட்டு குட் நியூஸோட உங்களை வந்து பாப்பாரு. இப்ப கூட அதுக்காக தான் 10 கோடி கேட்டு செக்ல சைன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. ஏன் அது என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க கூடாதா?